يا نبي سلام عليكم، يا رسول سلام عليكم، يا حبيب سلام عليكم، صلوات الله عليكم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، وذكر فإن الذكرى تنفع المؤمنين. وقال أيضا: إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب زدني علما وارزقني علما وفهما وتفهيما. رب يسر ولا تعسر وتمم بالخير. الحمد لله. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹுடைய மகத்தான பேரருளால் சிறப்பான இது ஜும்ஆவுடைய நாளிலே மகத்துவம் நிறைந்த அல்லாஹுடைய இல்லத்தில் மஸ்ஜிதில் அமர்ந்து இந்த அல்லாஹுடைய கடமைகளில் உண்டான இந்த ஜும்ஆவுடைய தொழுகையை நிலைநிறுத்துவதற்காக ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் அருள் செய்திருக்கின்றான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் மனிதர்கள் விரும்பக்கூடிய ஒரு செயல், ஒரு காரியம், எல்லா மனிதர்களும், அந்த மனிதர்கள் நல்லவர்களாக இருந்தாலும் சரி அல்லது தீயவர்களாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி சிறியவர்களாக இருந்தாலும் சரி, எல்லோர்களுமே விரும்பக்கூடிய ஒரு விஷயம், நாம் நீண்ட ஆண்டுகளாக நீண்ட வயது கொடுக்கப்பட்டு உலகத்திலே வாழ வேண்டும், நிறைய நாட்கள் உலகத்திலே வாழ வேண்டும் என்று உலகத்திலே எல்லோர்களுமே நேசிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. யாருமே சீக்கிரமாக நாம் மரணித்து விட வேண்டும், உலகத்தில் கொஞ்ச காலம் வாழ்ந்தால் போதும் என்ற எண்ணம் நம்மிடத்திலே வருவது மிக சொற்பம்தான். நம்மிலே பெரும்பாலானவர்கள் ஆசைப்படுவது, விரும்புவது, நாம் நீண்ட காலம் உலகத்திலே வாழ வேண்டும், பல ஆண்டு காலமாக உலகத்திலே வாழ வேண்டும் என்றுதான் நாம் விரும்புகின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் கூட, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு ஹதீஸ், மனிதன் இரண்டு விஷயத்தை விரும்புகின்றான். அந்த இரண்டு விஷயத்தை மனிதன் எப்பொழுதுமே விரும்புகின்றான், எல்லா மனிதர்களும் விரும்புகின்றார்கள். ஒன்று ஹுப்புல் மால் வ ஹுப்புத் தபீல், பொருளை விரும்புவது, பொருளாதாரத்தை விரும்புவது. இரண்டாவதாக நீண்ட காலம் வாழ்வதை விரும்புவது. இந்த இரண்டையுமே எல்லா மனிதர்களுமே விரும்புகின்றார்கள். நீண்ட காலம் வாழ வேண்டும், பொருளாதாரத்தை நாம் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த இரண்டு ஆசை எல்லா மனிதர்களுக்குமே இருக்கும். என்னையும் இரண்டு அல்லாஹ் நடிகார்களே, நீண்ட ஆண்டுகளாக நீண்ட வயது கொடுக்கப்பட்டு நாம் உலகத்திலே வாழ வேண்டும் என்று சொன்னால், இஸ்லாம் என்னென்ன காரியங்களை நமக்கு சொல்லித் தருகின்றது, என்னென்ன அமல்களை சொல்லித் தருகின்றது. குடும்பத்தோடு இணக்கமாக வாழ்வது, ஏழை எளியவர்களுக்கு தர்மம் செய்வது, நல்ல பண்புகளோடு உலகத்திலே வாழ்வது, இது போன்ற சில ஒழுங்கு முறைகளை, சில அமல்களை நமக்கு மார்க்கம் சொல்லித் தருகின்றது. இந்த அமல்களை நாம் மேற்கொண்டோம் என்று சொன்னால் உலகத்திலே நீண்ட ஆண்டுகளாக, நீண்ட காலமாக நாம் உலகத்திலே வாழலாம். முதல் விஷயமாக, உலகத்தில் என்னுடைய ஆயுளை, என்னுடைய வயதை நீளமாக ஆக்கிவை என்று நாம் ஆசை கொள்ளலாமா? இது சம்பந்தமாக மார்க்கம் என்ன சொல்லித் தருகின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன அமல் செய்வது அது இரண்டாவது. முதலாக நாம் இப்படி ஆசிக்கலாமா, இப்படி ஆசைப்படலாமா? நீண்ட ஆண்டுகள் நான் உலகத்திலே வாழ வேண்டும், பல வயதுகள் எனக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று நாம் உலகத்திலே ஆசை கொள்ளலாமா என்பதை பற்றி
குர்ஆன் ஹதீஸை நாம் ஆராய்கின்றோம். குர்ஆனிலே என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது சம்பந்தமாக என்ன சொல்லியிருக்கின்றார்கள் என்பதை நாம் ஆய்வு செய்வதற்கு முன்பதாக முதலாக மற்ற சமுதாயத்தை பொறுத்தவரை நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வயது இருக்கின்றதே மிக சொற்பமானது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்வார்கள் 60 to 70 இதுதான் நம்முடைய உம்மத்துகள் வாழக்கூடிய வயதில் அதிகபட்சமாக 60 to 70 வயது தான் உலகத்திலே வாழ்வார்கள். இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நமக்கு சொல்லப்பட்ட ஒரு செய்தி. ஆனால் மற்ற சமுதாயத்தை நாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது அவர்கள் நம்மை விட பல ஆண்டு காலமாக உலகத்திலே வாழ்ந்து இருக்கின்றார்கள். நபீனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கிதாபிலே இந்த செய்தி வருகின்றது. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு வழியாக கடந்து சென்று கொண்டு இருக்கின்றார்கள். அப்போது ஒரு பெண்மணி ஒரு கபரின் அருகாமையில் இருந்து கொண்டு அழுது கொண்டு இருக்கின்றார். ஒரு பெண்மணி கபரின் அருகாமையில் அழுது கொண்டு இருக்கின்றார். அந்த வழியாக நபியினா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கடந்து செல்கின்றார்கள். அந்த பெண்மணியை கண்ட நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், எதற்காக தாங்கள் அழுகின்றீர்கள், தாங்கள் அழுவதின் காரணம் என்ன என்று அந்த பெண்மணியிடத்திலே காரணத்தை கேட்கின்ற போது அந்த பெண்மணி சொன்னார், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களே, இதோ இந்த கபரிலே என்னுடைய மகன் மரணித்து விட்டார், என்னுடைய மகன் மரணித்து விட்டார், சொற்ப காலத்தில் இளைஞனாக இருக்கின்ற பொழுதே அவர் மரணித்து விட்டார், இதனை நினைத்து நான் அழுது கொண்டு இருக்கின்றேன் என்பதாக அந்த பெண்மணி சொன்னபோது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், உங்களுடைய மகனுக்கு வயது என்ன என்று கேட்கின்ற பொழுது அந்த பெண்மணி சொன்னார், என்னுடைய மகன் 300 ஆண்டு காலமாக உலகத்திலே வாழ்ந்தார், 300 ஆண்டு காலமாக வாழ்ந்த இளைஞர் என்னுடைய மகன் மரணித்து விட்டார், இதனை நினைத்து நான் அழுது கொண்டிருக்கின்றேன் என்பதாக அந்த பெண்மணி சொல்லும்போது அந்த பெண்மணிக்கு ஆறுதல் கூறுமாக நபியினா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், பெண்மணியே, பின்னாடி ஒரு சமுதாயம் வருவார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயம், அவர்கள் உலகத்திலே வாழ்வது மிக சொற்ப காலம்தான், மிக சொற்ப காலம்தான் அவர் உலகத்திலே வாழ்வார்கள் என்று அந்த பெண்மணிக்கு ஆறுதல் கூறும் முகமாக நபியினா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அப்போது மற்ற சமுதாயத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது மற்ற சமுதாயம் உலகத்திலே வந்து எத்தனை சமுதாயம் வந்தார்களோ எல்லா சமூகத்தினர்களும் உலகத்திலே வாழ்ந்த காலம் பல ஆண்டுகள். ஆனால் நமக்கு வாழக்கூடிய அந்த காலம் இருக்கின்றே மிக சொற்பம்தான், 60 to 70. இது ஒரு புறம் இருக்க, என்னுடைய வயதை நீ அதிகமாக ஆக்கித்தா, நான் உலகத்திலே அதிகமாக வாழ வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்கலாமா, துஆ கேட்கலாமா, ஆசைப்படலாமா என்ற ஹதீஸை நாம் எடுத்து பார்க்கின்றோம். அதிலே ஹதீஸிலே ஏராளமான ஹதீஸை நாம் பார்த்திருக்கின்றோம். அதிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட காலம் வாழ்வது சிறந்தது என்று சொல்லித் தருகின்றார்கள். மாத்திரமல்லாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று பல சஹாபாக்களுக்கும் துஆ செய்திருக்கின்றார்கள். ஒரு ஹதீஸில் சொன்னாங்க, ஹைருக்கும் மன் தால உம்ருஹு வ ஹஸன அமலுஹு. ஒரு ஹதீஸில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களிலே நல்ல மனிதர், சிறந்த மனிதர் யார் என்று சொன்னால் அவருக்கு அதிகமாக வயது கொடுக்கப்பட்டிருக்கின்றது, ஆயுள் காலம் அவருக்கு அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது, அத்தோடு அவர் நல்ல காரியத்தையும் செய்கின்றார், நல்ல மனிதராகவும் உலகத்திலே வாழ்கின்றாரே அவர்தான் மிகச் சிறந்த மனிதர். என்ன பொருள்? நீண்ட காலம் கொடுக்கப்படுவது, நீண்ட வயது கொடுக்கப்படுவது என்பதும் மிகச்சிறந்த ஒரு காரியம், மிகச்சிறந்த ஒரு செயல் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்தார்கள். அதே போல நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதிலே அமர்ந்திருக்கின்ற நேரத்தில் ஹதரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய தாயார் உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தன்னுடைய மகன் ஹதரத் அனஸ் அவர்களை அழைத்து வருகின்றார்கள். ஹதரத் அனஸ் அவர்கள் மிக சொற்ப வயதுடையவர்களாக, சுமார் 5 to 10 வயதுடையவர்களாக இருந்தார்கள். அந்த வயதில், அந்த காலகட்டத்திலே அவர்களை அழைத்து வருகின்றார்கள். அழைத்து வந்த ஹதரத் உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒப்படைக்கின்றார்கள். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இவர் என்னுடைய மகன் அனஸ், இவர் என்னுடைய மகன் அனஸ், உஹாதிமுக, இவரை தங்களுக்கு பணிவிடை செய்வதற்காக நான் அர்ப்பணம் செய்கின்றேன்,
இவர்களை தங்களோடு நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். ஹதரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா என்னுடைய மகன் ஹதரத் அனஸ் அவர்களை உங்களுக்கு பணிவிடை செய்வதற்காக நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். நான் இவரை உங்களுக்கு அர்ப்பணம் செய்கின்றேன் என்பதாக ஹதரத் உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், உதுல்லாஹ லஹ் உதுல்லாஹ லஹு, யா ரசூலுல்லாஹ், இவருக்காக வேண்டி நீங்கள் தனிப்பட்ட முறையிலே ஒரு துஆ செய்ய வேண்டும், இவருக்காக வேண்டி நீங்கள் தனிப்பட்ட முறையிலே ஒரு துஆ செய்ய வேண்டும் என்பதையும் சேர்த்து சொல்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே ஹதரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்காக ஒரு துஆ செய்கின்றார்கள். அல்லாஹும்ம அக்ஸிர் மாலஹு. ரிவாயத் ஹதீஸுடைய இபாரத்துகள் பல வகையில் வருகின்றது. அல்லாஹும்ம பாரிக் என்று வருகின்றது, அல்லாஹும்ம அக்ஸிர் என்று வருகின்றது. எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே பொருளை கொண்டது. அல்லாஹும்ம அக்ஸிர் மாலஹு வ வலதஹு வ அவுலாதஹு வ உமரஹு. 3 வகையான துஆவை செய்கின்றார்கள் ஹதரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு. யா அல்லாஹ், இவருக்கு நீ செல்வத்தை அதிகப்படுத்துவாயாக. முதல் விஷயமாக, யா அல்லாஹ், இவருக்கு நீ செல்வத்தை அதிகப்படுத்துவாயாக. இரண்டாவதாக, வ அவுலாதஹு, இவருடைய பிச்சனங்களை, இவர்களுக்கு குழந்தைகளை நீ அதிகப்படுத்துவாயாக. மூன்றாவது, இவருடைய வயதை நீ அதிகப்படுத்துவாயாக. 3 வகையான துஆ செய்கின்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவருடைய வயது அதிகமாக இருக்க வேண்டும், இவர் நீண்ட காலம் வாழ வேண்டும், இவருக்கு அதிகமாக சந்ததிகள் இருக்க வேண்டும், இவருடைய பொருளாதாரம் மிக விஸ்திரமாக இருக்க வேண்டும். 3 துஆவை ஹதரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்கிறார்கள். ஹதரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள், என்னுடைய காலகட்டத்திலே சஹாபாவுடைய அந்த வரலாறுகளை நாம் எடுத்து பார்க்கின்றோம், சரித்திரங்களை எடுத்து பார்க்கின்றோம். சஹாபாக்களே அது கடைசி காலத்திலே மரணித்த சில சஹாபாக்கள், அதிலே ஒருவர் தான் ஹதரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா. இவர்கள் நீண்ட காலம் உலகத்திலே வாழ்ந்தார்கள். சுமார் 120 வயது என்பதாக சொல்வார்கள். அவ்வளவு ஆண்டு காலமாக உலகத்திலே வாழ்ந்தார்கள். மாத்திரமல்லாமல் தன்னுடைய உலக வாழ்க்கையிலே தான் ஹயாத்தாக இருக்கும் பொழுதே குழந்தை, பேர குழந்தை என்பதாக தன்னுடைய வாழ்க்கையிலே 120 அவுலாதா, சுமார் 100க்கும் மேற்பட்ட 120 குழந்தைகளை தன்னுடைய வாழ்க்கையிலே சந்தித்தார்கள். தன்னுடைய குழந்தை, தன்னுடைய பேர குழந்தை என்பதாக இப்படியே சுமார் 120 குழந்தைகளை சந்தித்த ஒரே சஹாபி ஹதரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா. அதே போல மதீனாவிலே செல்வம் படைத்தவர்களிலேயே மிக அதிகம் செல்வம் உடையவர்களாக ஹதரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருந்தார்கள். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆவின் பரக்கத்தினால். இந்த ஹதீஸிலிருந்து நாம் என்ன விளங்குகின்றோம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட நீண்ட காலம் உலகத்திலே வாழ வேண்டும் என்று துஆ செய்து இருக்கின்றார்கள். எனவே நாம் உலகத்திலே நீண்ட காலமாக வாழ வேண்டும் என்று ரப்பிடத்திலே கேட்பது, அல்லாஹ்விடத்திலே கேட்பது இருக்கின்றதே, அது மார்க்கம் எந்த விதத்திலும் தடை செய்யவில்லை. நாம் எத்தனை ஆண்டு காலமாக உலகத்திலே வாழ வேண்டும் என்று விரும்புகின்றோமோ ரப்பிடத்திலே கேட்டுக்கொள்ளலாம், எனக்கு இத்தனை ஆண்டு காலமாக வாழச் செய், நம்முடைய ஆயுள் காலத்தை நீட்டி வை, நீண்ட ஆயுளோடு நீ உடல் ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுளை கொடுத்து சாலிஹான அமலை எனக்கு செய்வதற்கு உண்டான வாய்ப்பை தா என்று நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அதிலே எந்த விதத்திலும் மார்க்கம் தடை செய்யவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லிவிட்டார்கள், மனிதனுக்கு நீங்காத ஒரு ஆசை தன்னுடைய ஆயுள் காலம் நீண்டதாக இருக்க வேண்டும், நீண்ட காலம் உலகத்திலே வாழ வேண்டும் என்று மனிதன் விரும்புவான். விரும்புவது நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்பது மார்க்கத்தில் எந்த விதத்திலும் தடை இல்லை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்களுடைய காலத்திலே பார்க்கின்றோம் 2 சஹாபாக்கள். அந்த 2 சஹாபாக்களும் நெருங்கிய நண்பர்கள். அவர்கள் எங்கு சென்றாலும் 2 பேருமே ஒன்றாக வருவார்கள், ஒன்றாக செல்வார்கள். இது ஒரு பழக்கம் அந்த சஹாபாக்களிடத்தில் இருந்தது, அந்த 2 சஹாபாக்கள் மத்தியில் இருந்தது. அதிலே ஒரு சஹாபி யுத்த காலத்தில் ஷஹீதாக ஆகிவிட்டார், மரணித்து விட்டார். ஒரு சஹாபி மாத்திரம் உலகத்திலே நடமாடிக் கொண்டிருக்கின்றார். சரியாக 1 வருடம் கழிக்கின்றது. 1 வருடத்திற்கு பின்னால் இவருக்கும் மரணம் ஏற்படுகின்றது. இவரும் ஒஃபாத்தாக ஆகிவிடுகின்றார்கள். இவருடைய ஜனாசா பள்ளிவாசலில் நடைபெறுகின்றது.
ஜனாசாவுக்கு பின்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை அழைத்து கேட்கின்றார்கள், நீங்கள் இவருக்காக என்ன துஆ செய்றீங்க என்பதாக. சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இவருடைய உற்று நண்பர் ஒருவர் இருந்தாரே, அவர் ஷஹீதினால் வீர மரணத்தை அடைந்து அவர்கள் ஷஹீதாக ஆகிவிட்டாரே, அவருக்கு நீ என்ன அந்தஸ்தை கொடுத்தாயோ அந்த அந்தஸ்தை நீ இவருக்கு கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் எல்லா இடத்திலே துஆ செய்தோம் என்பதாக சில சஹாபாக்கள் சொன்னார்கள். அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது எப்படி சாத்தியமாகும்? அவருடைய அந்தஸ்தை இவர் எப்படி அடைவார்? ஏனென்று சொன்னால் அவர் இவருக்கு முன்பதாக 1 வருஷத்துக்கு முன்பதாக மரணித்து விட்டார். இந்த 1 வருஷ காலத்திலே இவர் நிறைய அமல்கள் செய்திருக்கலாம், நிறைய இபாதத்துகள் செய்திருக்கலாம், நிறைய குர்ஆன்கள் ஓதியிருக்கலாம், தான தர்மங்கள் செய்திருக்கலாம். எனவே அவரை விட 1 ஆண்டு நீண்ட காலமாக 1 ஆண்டு அதிகமாக வாழ்ந்த இந்த சஹாபி அவரை விட சிறந்தவராக இருக்கலாம், நன்மையால் அவரை விட சிறந்தவராக இருக்கலாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த அந்த விஷயத்திலிருந்து நாம் விளங்கக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், நீண்ட காலமாக உலகத்திலே வாழ்வது எந்த விதத்திலும் தடையில்லை, நீண்ட காலம் அதுவும் பிரயோஜனமாக இருக்க வேண்டும். ஹதீஸை மேலோட்டமாக நாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது அதில் இன்னொரு விஷயத்தையும் நாம் விளங்கலாம். கைலுக்கும் மந்தார அமருஹு வ ஹஸன அமருஹு என்பதாக சொன்னார்களே, உங்களிலே சிறந்தவர் நீண்ட காலமாக உலகத்திலே வாழ்ந்து சாலிஹான அமல் செய்யக்கூடியவர் என்பதாக. அந்த ஹதீஸை இன்னொரு கோணத்தில் நாம் பார்க்க வேண்டும். மாற்றமாக ஒருவர் நீண்ட காலமாக உலகத்திலே வாழுகின்றார், அவருடைய ஆயுள் நீண்ட காலம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது, நீண்ட காலம் வாழ்ந்தார், ஆனால் பிரயோஜனம் இல்லாமல், மற்றவர்களுக்கும் பிரயோஜனம் இல்லாமல், சாலிஹான நல்ல காரியங்கள் செய்யாமல் அவர் வாழ்ந்தார் என்று சொன்னால் அவரை விட கெட்டவர் யாரும் இல்லை என்பதாக இந்த ஹதீஸிலிருந்து நாம் விளங்கிக் கொள்ளலாம். எப்படி அவருடைய வயது அதிகமாக கொடுக்கப்பட்டு சாலிஹான அமல் செய்தால் எப்படி அவர் சிறந்தவராக இருப்பாரோ, அதே வயது கொடுக்கப்பட்டு நல்லவராக உலகத்திலே அவர் வாழவில்லை என்று சொன்னால் அவர்தான் மிக கெட்டவர் என்பதை நாம் இந்த ஹதீஸின் மூலமாக உணர்ந்து கொள்கின்றோம். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் இல்லையார்களே, நம்முடைய ஆயுள் இருக்கின்றதே, நம்முடைய ஆயுளை அதிகப்படுத்தித்தா, நீண்ட காலம் நாம் உலகத்திலே வாழ வேண்டும் என்று அவ்விடத்திலே கேட்பது மார்க்கம் அதனை அனுமதிக்குகின்றது. அதுபோல அந்த நீண்ட ஆயுள் காலம், அந்த நீண்ட ஆயுள் காலத்திலே என்னுடைய வாழ்க்கையை நான் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும், என்னுடைய வாழ்க்கையை நான் அழகாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் அதிலே இருக்க வேண்டும். நீண்ட காலமாக உலகத்திலே வாழ்வது, பொருளாதாரத்தை அதிகமாக சேர்ப்பது என்ற நோக்கம் மாத்திரம் இல்லாமல் பொருளாதாரத்தை சேர்ப்பதை மார்க்கம் அனுமதிக்கின்றது. நீண்ட காலம் வாழ்வதையும் நீண்ட காலம் உலகத்திலே வாழ்க்கையை தா என்று கேட்பதையும் மார்க்கம் அனுமதிக்கின்றது. ஆனால் அதுவும் வரம்புக்குள் உட்பட்டதாக இருக்க வேண்டும். அந்த நீண்ட காலம் நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்கின்றோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையை நாம் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும், அழகுபடுத்திக் கொள்ள வேண்டும், நம்மை நாம் சீர்திருத்தவாதியாக நல்லவனாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணங்கள் நம்முடைய உள்ளத்திலே இருக்குமேயானால் நாம் அல்லாஹ்விடத்திலே நம்முடைய வயதை, நம்முடைய ஆயுளை அதிகப்படுத்தித்தா என்பதாக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யலாம் என்பதை ஹதீஸ் மூலமாக நாம் விளங்கிக் கொள்கின்றோம். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய துஆக்களில் நம்முடைய ஆயுளை அல்லாஹ்விடத்திலே அதிகப்படுத்தித்தா என்பதாக கேட்க வேண்டும். அப்படி அதிகப்படுத்தித்தா என்று கேட்கின்ற பொழுது என்னுடைய வாழ்க்கையை நான் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும், என்னுடைய வாழ்க்கையை நான் அழகுபடுத்திக் கொள்ள வேண்டும், சாலிஹான அமல்களை, நல்ல அமல்களை, நல்ல காரியங்களையும் என்னுடைய வாழ்க்கையிலே நாம் செய்ய வேண்டும். அதற்கும் நீ தௌஃபீகை தா என்பதாக நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். எனவே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டானோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையிலே முழுமையாக வாழ்ந்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய நல்லவர்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.